அன்பார்ந்த எனதருமை யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். அதாவது பொதுவாகவே எல்லா மனிதரும் தன்னுடைய பிறந்த நட்சத்திரம், ஓகே, இந்த பிறந்த நட்சத்திரத்துக்கு உண்டான திசைகள் சார்ந்த விஷயத்தை மட்டும்தான் இன்ன வரைக்கும் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். இப்போ ஜோதிடத்தோடைய இன்னொரு பரிமாணத்தை பற்றி நம்ம தெரியாமலே தான் பேசிகிட்டு இருக்கோம். அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ ஒருத்தர் என்ன சொல்கிறாங்கன்னா, அசுபதி நட்சத்திரத்தில் போய் பிறந்திருக்கிறார். அசுபதி நட்சத்திரத்தில் போய் பிறந்தால் அது அவருக்கு சூரியனுடைய கர்மா அப்படின்றோம். பரணி நட்சத்திரத்தில் போய் பிறந்தால் சந்திரனுடைய கர்மம். இதெல்லாம் உண்மைதான். அதெல்லாம் ஓரளவு உங்களுக்கு என்ன சொன்னான்னா, இந்த ஆயாதி சக்கரம் என்று சொல்லக்கூடிய அதற்கு மறு உருவம் கொடுத்த டிஎன்ஏ அஸ்ட்ராலஜி எல்லாம் ஓரளவு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ நீங்கள் என்ன பொசிஷனில் இருக்கீங்கன்னு உங்களுக்கு தெரியணும். எனக்கு சூரியனுடைய கர்மா, எனக்கு சந்திரனுடைய கர்மா, நான் சந்திரனை வணங்கி கொண்டிருப்பேன். அது உங்களுடைய பிறப்போடைய அமைப்பு மட்டும்தான். அப்போ இப்போ நமக்கு என்ன திசை ஓடிக்கொண்டிருக்கிறது, அப்படின்னு நீங்கள் பார்க்கணும். அப்போ என்ன திசை ஓடிக்கொண்டு இருக்குது அப்படின்னு சொல்லி வரும்போது அதற்கு என்ன மாதிரி பிரச்சனைகள் வருங்கிறத என்ன சொன்னான்னா, நீங்கள் தெரிஞ்சு அதுக்கு தக்கன காயை நகர்த்தணும். அப்போ அதுக்கு தக்கன காயை நகர்த்தணும் அப்படின்னு சொல்லி வரும்போது, இப்போ ஒரு திசை என்ன சொன்னான்னா, சனி திசை ராகுவோடைய நட்சத்திரத்தில் போய் உட்கார்ந்து திசை நடத்துகிறது. 19 வருஷம்னா அவருக்கு பிரச்சனையை கொடுக்கக்கூடிய 3 நட்சத்திரங்கள் உண்டு. அதாவது சனி திசை ராகுவோடைய நட்சத்திரத்தில் போய் உட்கார்ந்துருக்கு. அப்போ ராகுவுக்கு என்ன சொல்கிறான்னு, என்ன கர்மா, ராகுவோடைய நட்சத்திரம் அப்படின்னு சதயன்னே வச்சுக்கிட்டு சதயத்தில் போய் உட்காந்துருக்கு. அப்போ சதயத்துக்கு ராகுவோடைய கர்மா உண்டு. அப்போ அந்த திசை முழுமைக்கும் உங்களுக்கு பிரச்சனை என்று சொல்லி வரக்கூடிய நட்சத்திரங்கள் திருவாதிரை, சுவாதி, சதயம். திருவாதிரை, சுவாதி, சதயம்தான் உங்களுக்கு என்ன சொல்லலான்னா பாதிப்பை கொடுத்து கொண்டு வரும். 19 வருஷம் தான். அப்போ திருவாதிரை அப்படின்னு சொல்லி வரும்போது என்ன சொன்னா, சுக்கிரனுடைய தோஷம், பெண்களால் பிரச்சனை. சுவாதி நட்சத்திரம் சனியால் பிரச்சனை. சதய நட்சத்திரம் ராகுவால் பிரச்சனை. இந்த மாதிரி தான் இருக்கும். இது நம்மளுடைய லக்கணத்துக்கு எத்தனாம் இடத்துல உட்கார்ந்துருக்கு, இந்த நட்சத்திரங்கள் எத்தனாம் இடத்துல உட்கார்ந்துருக்கு. உங்களுடைய லக்கணத்திற்கு இந்த 3 நட்சத்திரங்கள். ஒருத்தருக்கு சனி திசை ஓடுகிறது, அவருக்கு சதய நட்சத்திரத்தில் போய் உட்கார்ந்துருக்கு. சதய நட்சத்திரத்தில் போய் உட்கார்ந்துருக்கும்போது அது ராகுவுடைய தோஷம் உடையது. 19 வருஷத்துக்கு ராகுவுடைய தோஷம் ஓடுத்தனா இவருடைய வாழ்க்கை ஓடும். அப்போ என்ன சொல்கிறான்னா, இவர் கவனமாக இருந்து கொள்ள வேண்டிய அமைப்பு உடைய நட்சத்திரங்கள் எது என்று சொன்னால், திருவாதிரை, சுவாதி, சதயம், இந்த 3 நட்சத்திரக்காரர்களிடம் ரொம்ப கவனமாக இருக்கணும். அவர்களுடைய தொடர்பு கண்டிப்பாக வரும். அவர்களால் உண்மையான நன்மையும் உண்டு, உண்மையான தீமையும் உண்டு. வீழ்த்தக்கூடிய சக்தியை அந்த 3 நட்சத்திரக்கார்ட்ட கொடுத்துட்டான். இப்படி ஒவ்வொரு திசை ஓடும்போதும், திசையில் தனது புத்தி ஓடும்போது, அதற்கடுத்து என்ன சொன்னார், தனது புத்தி ஓடிடுச்சு. தனது புத்தி எடுத்து புதன் யாருடைய நட்சத்திரத்தில் போய் உட்கார்ந்துருக்காரு. இப்போ இதே புதன் என்ன சொல்கிறான்னா, ஒரு அனுச நட்சத்திரத்தில் போய் உட்கார்ந்துருந்தால் அந்த திசை காலம் முழுவதும் 2 வருஷம் 8 மாதம் 9 நாள் சனி திசையில் புதன் புத்தி 2 வருஷம் 8 மாதம் 9 நாள். அந்த காலத்தில் சனியோடைய நட்சத்திரம் அனுசத்தில் போய் உட்கார்ந்து திசை ஓட்டுகின்ற காரணத்தினால் நீங்கள் உத்திரம், உத்திராடம்,
கார்த்திகை நட்சத்திரக்காரர்களிடமும் சிம்ம ராசிக்காரர்களிடமும் சிம்ம லக்கணத்துக்காரர்களிடமும் நீங்கள் கவனமாக இருக்கணும். இவங்க உங்களை ஏதாவது ஒரு விதத்தில் மாட்டி விட்டு விடுவார்கள். புரியுதா? அப்போ ஒவ்வொரு காலத்திலும் என்ன சொல்கிறான்னா, ஒரே ரேஷியோவிலே நம்ம சிந்தனை பண்ணி கொண்டு இருக்கிறதுனால தான் நமக்கு உண்மை புலப்பட மாட்டேங்குது. அப்போ உண்மை புலப்படாது. இதே மாதிரி என்ன சொன்னான்னா, திசை, அவர்களுக்கு புத்தி, அந்த புத்தியில் வருகின்ற என்ன சொன்னான்னா அந்தரம், சூட்சுமம், இத்தனைக்கு என்ன சொன்னான்னா அந்தந்த கிரகங்கள் எந்த நட்சத்திரத்தில் போய் உட்கார்ந்திருக்கிறதோ அந்த நட்சத்திரங்களுக்குண்டான தோஷம் என்னவோ அந்த தோஷத்திற்குண்டான கிரகங்கள் தான், அந்த கிரகங்களுக்குண்டான நட்சத்திரங்கள் தான் நமக்கு இன்னைக்கு வரைக்கும் என்ன சொன்னால் பிரச்சனையை கொடுத்து கொண்டே இருக்கிறது என்பதை நாம் தெரியாமலே வண்டியை ஓட்டிக்கிட்டு ரொம்ப கவனம் இல்லாமல் இருந்து நாம் என்ன சொன்னோன்னா மைனஸில் மாட்டிக்கிறோம். இப்போ ஓரளவு உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு திசை எந்த நட்சத்திரத்தில் போய் உட்கார்ந்து ஓட்டுகிறதோ அந்த நட்சத்திரத்திற்குண்டான தோஷம், அந்த நட்சத்திரத்திற்குண்டான தோஷமுடைய கிரகம், அதற்குண்டான நட்சத்திரம்தான் உங்களுடைய பிரச்சனைக்கு காரணமாகவும் இருக்கும், உங்களுக்கு நன்மை செய்கின்றதாகவும் இருக்கும். உங்களை உயரத்தில் ஏற்றி விடுவதும் அதுதான், உங்களுடைய பாதாளத்திற்கு உங்களை தள்ளி விடுவதும் அதுதான் என்பது இதுதான் உண்மை. இப்படி ஒவ்வொன்றுக்கும் நீங்கள் எடுக்காமலே என்ன சொன்னால், பிறந்த நட்சத்திரம் உண்மைதான். பிறந்த நட்சத்திரம் பேசிக், அதாவது எங்கேருந்து இது ஆரம்பிக்குது அப்படிங்கிறது நமக்கு என்ன சொன்னான்னா தெளிவுபடுத்துவது தான் பிறந்த நட்சத்திரம். பிறந்த நட்சத்திரத்தோடைய கால அளவு அந்த திசை முடிகின்ற வரை, அதுக்கடுத்து ஒரு திசை, அதுக்கடுத்து திசை, அதுக்கடுத்து திசை, ஒவ்வொரு திசையும் ஓடுகிறது. அந்த திசை உட்கார்ந்திருக்கிற நட்சத்திரம் என்னவோ அந்த நட்சத்திரத்திற்கு உண்டான தோஷத்திற்குண்டான கிரகம் ப்ளஸ் என்ன சொல்கிறான்னா அந்த நட்சத்திரங்கள் தான் உங்களை என்ன சொல்கிறேன்னா நன்மையும் கொடுக்கக்கூடியதாகவும் தீமை கொடுக்கக்கூடியதாகவும் அது சார்ந்த நட்சத்திரங்களில் உள்ளவர்கள் தான் உங்களிடம் தொடர்பு வருவார்கள். உங்களுடைய பிரச்சனைகளுக்கு காரணமும் அவர்களே, உங்களுடைய பிரச்சனை முடிவுரைக்கும் அவர்கள்தான் காரணம் என்று இந்த ஆயாதி சக்கரத்தை நல்ல ஆராய்ச்சி பண்ணி நீங்கள் பலன் சொன்னோம் என்று சொன்னால், ஆயாதி சக்கரத்தை நம்ம பலன் சொன்னோம்னா இதுதான் உண்மையாகவே இருக்கும். இதில் மாற்றம்லாம் கிடையாது. ரெண்டாவது, ஒருவருக்கு என்ன சொல்கிறாங்கன்னா என்ன தோஷம். இப்போ ஒருத்தர் என்ன சித்திரை நட்சத்திரத்தில் போய் பிறந்திருக்கிறார். அந்த சித்திரை நட்சத்திரத்தில் போய் பிறந்தவருக்கு சுக்கிரன் தான் தோஷம். இவர் யாரிடம் கவனமாக இருக்க வேண்டும் அப்படின்னா, பரணி பூரம் பூராட நட்சத்திரக்காரர்களிடம் கவனமாக இருக்கணும். அதற்கடுத்து ரிஷபலக்கணம் துலாலக்கணக்காரர்களிடம் இவர் கவனமாக இருக்கணும். இல்லை என்று சொன்னால் அவரிடம் பழக்கம் ஏற்படுவதற்குண்டான ஒரு சூழ்நிலையும் சந்தர்ப்பத்தையும் இயற்கை உருவாக்கி, நட்பை உருவாக்கி, நட்பு பிரிவதற்கு காரணமாகவும் நட்பு வளர்வதற்கு காரணமாகவும் இந்த நட்சத்திரங்களும் இந்த லக்கணங்களும் இருக்கும். அந்யோன்யமான பழக்கம் இருக்கும். ஆனால் கொஞ்சம் புரியாமல் என்ன சொல்கிறேன்னா பாதிக்கப்படக்கூடியவர் யாருன்னா, சித்திரை நட்சத்திரத்தில் போய் பிறந்த சுக்கிரனுடைய தோஷமுடையவர் தான் பாதிக்கப்படுவார். அப்போ இவர் தூக்கி சாப்பிடக்கூடிய அமைப்பில் வரக்கூடியவங்க பரணி நட்சத்திரம், பூர நட்சத்திரம், பூராட நட்சத்திரம். இந்த நபர்கள் தான் இவர்களுடைய வாழ்க்கையில் என்ன சொல்கிறான்னு எப்பயுமே கூட வருவாங்க. இந்த லக்கணம் இருக்கு இல்லையா, சுக்கிரனுடைய லக்கணங்கள் 2, ரிஷபம் ப்ளஸ் என்ன சொல்கிறான்னா துலாம்.
அதனால் இந்த மாதிரி தான் சூழ்நிலைகள், வாழ்க்கை ஓட்டங்கள் ஓடும். இதனால் எல்லாரும் என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ உங்களுடைய திசை என்ன ஓடுது, எந்த நட்சத்திரத்திலிருந்து ஓடும். ஒரு விளக்கமான கடைசி சொல்லிடுறேன். ஒரு மனிதனுக்கு என்ன சொல்கிறான்னா புதன் திசை ஓடுது. ஒரு மனிதனுக்கு புதன் திசை ஓடுது. அந்த புதன் அனுச நட்சத்திரத்திலிருந்து ஓடுது. அப்போ அனுச நட்சத்திரத்துக்கு என்ன தோஷம்? சூரியனுடைய தோஷம். சூரியனுடைய தோஷத்திற்கு என்ன பலன் அப்படின்னா, கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடு உருவாக்கும், குழந்தைகளுக்குள் கருத்து வேறுபாடு உருவாக்கும், கணவன் மனைவிக்கு பிடிக்காத பிரியறதுக்குண்டான தன்மை. அல்லது என்ன சொன்னான்னா இந்த அனுச நட்சத்திரத்தில் போய் உட்கார்ந்து புதன் திசையில் ஓடும்போது மனைவிக்கு அப்பாற்பட்டு ஒரு உபயகலத்திரமோ, ஒரு நட்பு ரீதியாக ஒரு ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை உருவாக்கும். மெயின். ரெண்டாவது, சூரியனுடைய தோஷம் என்பது அரசாங்கத்திற்கு தண்டனைக்குரியது. அரசாங்க தண்டனைக்குரியது. அதுலேயும் நம்ம ஏதாவது நம்பர் 2 பிஸ்னஸ் பார்த்து ஏதாவது பிரச்சனையாகி போலீஸ் ஸ்டேஷன் போக வேண்டிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கிறோம். அப்போ இது எது வரை? புதன் திசையில் புதன் புத்தி வரை. இந்த புதன் திசையில் புதன் புத்தி முடிகிற வரைக்கும் இந்த மாதிரி நிலைமை இருக்கும். ரெண்டாவது, இதில் என்ன அடுத்த பிரச்சனைனா, இந்த காலகட்டத்தில் உத்திரம், உத்திராடம், கார்த்திகை நட்சத்திரத்தில் போய் பிறந்த நபர்கள் உங்களுடைய வாழ்க்கையை உள்ளே வருவார்கள். ரெண்டாவது, சிம்ம லக்கணம், சிம்ம ராசியில் போய் பிறந்த நபர்கள் இந்த காலகட்டத்தில் உள்ளே வருவார்கள். என்ன சொல்கிறான்னா உங்களுடைய சூழ்நிலைகளும் சந்தர்ப்பத்தையும் என்ன சொல்கிறான்னா நன்மைக்கும் அவர்களே, தீமைக்கும் அவர்களே. அதனால் என்ன சொல்கிறான்னா, ஒவ்வொருத்தரும் தனக்கு இப்போ என்ன திசை ஓடுகிறது, அந்த திசை எந்த நட்சத்திரத்தில் இருக்கிறது, அந்த நட்சத்திரத்திற்குண்டான தோஷம் என்ன, அந்த தோஷத்திற்குண்டான கிரகம் என்ன, அந்த கிரகத்திற்குண்டான நட்சத்திரம் என்ன, இவர்களிடம் நீங்கள் கவனமாக இருக்கணும். அந்த லக்கணங்களிடமும் கவனமாக இருக்கணும். இதற்கு நீங்கள் என்ன செய்யணும்னா, இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் இயற்கை உருவாக்கி விடும். அந்த உருவாக்கி விட்டது என்று சொன்னால் நீங்கள் என்ன சொல்கிறன்னா, அந்த நபர்களிடம் பகைமை பாராட்டி வெற்றி கொள்ள வேண்டும் என்று சொல்லக்கூடிய சிந்தனை உங்களுக்கு கண்டிப்பாக வரக்கூடாது. அப்போ இதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன். இதுக்கு ஒரு உதாரணம் என்ன சொல்கிறேன்னா, ஒரு மனிதன் என்ன சொன்னால், பிறப்பால் அவர் ராகுவோடைய தோஷமுடைய, ராகுவோடைய தோஷம். ஒரு லக்கண புள்ளியே ஒரு விசாக நட்சத்திரத்தில் போய் இருந்ததுன்னா அவர் ராகுவோடைய தோஷமுடையவர். இந்த ராகுவோடைய தோஷமுடைய நபர் என்ன சொல்கிறான்னா, திருவாதிரை, சுவாதி, சதய நட்சத்திரக்காரர்களிடம் கவனமாக இருக்கணும். இதை நான் ஏன் சொல்கிறேன்னா, என்னுடைய லக்கண புள்ளி என்ன சொல்கிறான்னா விசாக நட்சத்திரம், லக்கண புள்ளி விசாக நட்சத்திரம். அப்போ எனக்கு ராகுவோடைய தோஷம் உண்டு. என்னுடைய மனைவி ராகுவோடைய நட்சத்திரம், என்னுடைய முதல் குழந்தை ராகுவோடைய நட்சத்திரம். இதெல்லாம் கர்மா. அப்போ எங்கள் பக்கத்து தோட்டத்துக்காரர் என்ன சொன்னால் சதய நட்சத்திரம். சதய நட்சத்திரம்னா அவருக்கு ஒரு ஆசை, ஒரு பொது பாதை, 2 பேருக்குமே சம்பந்தப்பட்டது. பொது பாதையில் அவர் மண்ணடிக்கிறார். மண்ணடிக்கிறாருன்னா எங்கிட்டலாம் கேட்கல, சரி அவருடைய தேவைக்கு அடிக்கிறாருன்னு. ஆனால் எங்கிட்ட காசு கேட்குறாரு. நீங்களும் காசு கொடுங்க, அந்த பாதை வழி நீங்கள் நடப்பேன். நாங்கள் என்ன சொல்கிறோம்னா, ஐயா பொது பாதையில் உங்களுடைய தேவைக்காக நீங்கள் அடிக்கிறீங்க, நாங்கள் எதுக்கு காசு கொடுக்கணும்? எங்களுக்கு இன்னொரு வழி, நாங்கள் சரியான எங்களுக்கு தேவையானதுக்கு நாங்கள் ஒன்று அந்த எங்கள் தோட்டத்துக்கு வச்சுருக்கோம், உங்களுக்கு இதுக்கு நாங்கள் கொடுக்கணும் அப்படின்னா அவர் எங்கள்கிட்ட ஃபைட் பண்ணுறோம். என்ன காரணம்? என்னுடைய லக்கண புள்ளி விசாக நட்சத்திரத்தில் போய் இருக்கின்ற காரணத்தினால், அவர் சதய நட்சத்திரத்தில் போய் பிறந்திருக்கிற காரணத்தினால் நான் ஏதாவது என்ன சார் அவர் கேட்குறத கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை. ராகுவுக்கு என்ன சொன்னால், நான் பேராசை வந்துடும். நான் என்ன சொன்ன முடியாது அப்படின்ட்டு. இன்று வரை என்னை பார்த்தால் அவர் பகையாளியாகவே ட்ரீட் பண்ணுவார். நான் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு என்ன செய்வேன் தெரியுமா, இவனால் நமக்கு பாதகம் வர வேண்டும் என்ற விதி இருக்கிறது. ஏன்னா அந்த லக்கண புள்ளி என்பது என்ன சொல்கிறாருன்னா விசாக நட்சத்திரத்தில் போய் உட்கார்ந்த காரணத்தினால் ராகுவோடைய தோஷம் இருக்கிறது.
அதனால் இவன் நன்மை செய்யக்கூடியவனும் இவனாகத்தான் இருப்பான், தீமை செய்யக்கூடியவனும் இவனாகத்தான் இருப்பான். இவனை போய் என்ன சொல்கிறான்னா நாம் ஒரு எதிர்த்து சண்டை போட்டு ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனால் அவன் குரோதமாக தான் கடைசி வரைக்கும் நினச்சிட்டு இருப்பான். அப்போ நம்ம என்ன செய்யணும்னு நினச்சேன், பேசவே மாட்டேன். ஆனால் அவன் நேரடியாக பேச மாட்டேன். எங்கள் தோட்ட வேலைக்கார்ட்ட போய் ஏதாவது சொன்னேன்னா ஏதாவது குற்றமுறைகள் நாங்கள் சொல்லிட்டோம், எங்கிட்ட நீங்கள் விளையாடாதீங்க, உங்கள் வேலையை பாருங்கள், எங்கள் வேலையை நாங்கள் பார்ப்போம், உங்கள் தோட்டம் அங்கிட்டு இருக்குது, எங்கள் தோட்டம் அங்கிட்டு இருக்குது அப்படின்னு சொன்னாலும் அவனுக்கு என்ன சொல்கிறான், இந்த நபரிடமிருந்து நாம் மண்ணடித்தோம், அவன் என்ன சார் பங்கு வாங்கிடலாம் அப்படின்னு நினச்சி மண்ணடித்தோம், நமக்கு இவர் காசு தர மாட்டேங்கிறாரே அப்படிங்கிற அந்த வெறியை இன்னும் வைத்து கொண்டிருக்கிறான். இதற்கு காரணம் நம்மளுடைய லக்கண புள்ளி என்பது ராகுவுடைய தோஷத்தில் இருக்கு. அப்போ சரி, உங்கள் வீட்டில் 2 நட்சத்திரம் இருக்கு, அதை அந்த 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 2 நட்சத்திரமும் திருவாதிரை சுவாதி நட்சத்திரங்கள் இருக்கிறது. இருந்தாலும் நான் அவங்கள அனுசரிச்சே கொண்டு போவோம். என்ன காரணம்னா அந்த நட்சத்திரங்களால் நமக்கு பாதகங்கள் வரும். அப்போ பாதகங்கள் வரும் அப்படின்னு சொல்லி நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கிறத நம்ம அனுசரித்து அணைச்சி கொண்டு போயிட்டோம்னா அவர்களே நமக்கு யோகசாலிகளாக மாறுவார்கள். ஒருத்தன்ட்ட போய் பணம் கொடுத்து அவனை யோகசாலியை நம்ம நமக்கு யோகசாலியை பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. நம்ம குடும்பத்தில் இருக்கின்றவர்களை அன்பு செலுத்தி அவர்கள் செய்த குற்றத்தை மன்னித்து எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் நாம் கொண்டு வரும்போது நமக்கு மேன்மை வரும். பக்கத்து வீட்டுக்காரனுக்கு காசை கொடுத்து என்ன சொன்னான்னா அந்த கிரக நிலையை என்ன நமக்கு சாதகமாக பயன்படுத்தி கொள்வதற்கு அவனை நம்ம தாங்க வேண்டிய அவசியம் இல்லை. இதெல்லாம் ஜோதிடத்தில் இருக்கிற சூத்திரம். அதனால் ஒவ்வொரு திசை ஓடும் போதும் அந்த திசை என்ன நட்சத்திரத்தில் இருக்குது, அதுக்கு என்ன தோஷம், அந்த தோஷத்துக்குண்டான கிரகம் இது, அந்த கிரகத்துக்குண்டான நட்சத்திரம் இது, இவர்களிடம் கவனமாக இருக்கணும். அந்த நட்சத்திரத்துக்குண்டான லக்கணம்னு ஒன்று இருக்கும்ல, சூரியன்னா சிம்ம லக்கணம், சந்திரன்னா என்ன சொன்னான்னா கடக லக்கணம், புதன்னா என்ன சொன்னா மிதனம் கன்னி லக்கணம். இவர்கள் தான் உங்களுக்கு ஆப்பு வைக்கக்கூடியவர்களாகவும் போராளிகளாகவும் உங்களை இம்சப்படுத்தக்கூடியவர்களாகவும் வருவார்கள் என்று கூறி, அதனால் இந்த மாதிரி தான் திசை காலங்கள் ஓடும் என்பதை உங்களுக்கும் ஒரு முத்தாய்ப்பாக சொல்லி, இதில் ஒவ்வொன்றா தனித்தனியாக பேச வேண்டிய சந்தர்ப்பம் வந்தால் கண்டிப்பாக பேசுகிறேன் என்று சொல்லிவிட்டு, இதுவும் ஒரு ஜோதிட ரகசியம்தான், இதை பார்த்து படித்து தெரிந்து கொள்ளுங்கள் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது கழுகுமலை ஜோதிடர் இஸ்ராயல் வி. ராகவன் ஜெயபாலாஜி. சுகமே சூழ்க, சுகமே சூழ்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வணக்கம்.